நம்ம விஜய் இருந்துகிட்டு இப்போ மல்லிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பரிகாரத்த ஏத்துக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்டாட்டி இறந்து போயிட்டா, இந்த பொண்டாட்டியும் நீ இழக்க போறியா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால, நீ இது எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் சொன்னாங்க. அதுல மோஸ்ட் ஆப் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷூ, செருப்பு எதுவுமே போடக்கூடாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 5 பவுன் தாலி வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் வைக்க சொல்றாங்க இல்லையா? அதாவது 5 பவுன் செயின் வந்து வாங்கிட்டு போயி அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டவுட்டு யாருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்துக்கு. என்னடா இது? என்ன நடக்குது இங்க? 5 பவுன் தங்க செயின கொண்டு போயி அங்க வைக்க சொல்றாங்க. இது உண்மதானா? இது எல்லாமே கன்ஃபார்ம் தானா? அப்படின்ற மாரி வந்து யோசிச்சு தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் பார்க்கும்போது, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரிய வருது. இந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, போலியானவர் அப்படின்னும், அதை ஏற்பாடு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ அதாவது அவங்க அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா? ராஜேஸ்வரி அவங்க தான் அப்படின்ற விஷயமும் வந்து தெரிய வருது. கடைசில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு விசாரிக்கும்போது எல்லா உண்மையுமே வெளிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் கிட்டயே இந்த உண்மைய சொல்லி கூட்டிட்டு வந்து விடுறாங்க. விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே அந்த சாமியார் வந்து சொல்லிறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சாமியார அவங்க அக்கா தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.